வணக்கம் ராதிகா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆனது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் மிக முக்கிய ஒரு சுற்றுலா தலமாகும். இங்கு வார கடைசி சனி ஞாயிறு என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் திருச்செந்தூர், காயல்பட்டினம், மணப்பாடு உள்ளிட்ட கடற்கரை சுற்றுலா தலங்களுக்கு வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்து குவிந்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது திருச்செந்தூர் நாளிக்கிணறு பகுதியில் சுமார் 70 அடி தூரம் கடல் உள்வாங்கிய நிலையில் காணப்படுகிறது. இதனால் அதிக அளவு பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிகின்றன. மேலும் அந்த சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது கடல் உள்வாங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளதால் எந்தவித அச்சமும் இன்றி அந்த கடலில் குளித்து நீராடுகின்றனர். மேலும் இந்த நிகழ்வானது வழக்கமான ஒன்றுதான் என சுற்றுலாத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய இரு தினங்களிலும் கடலானது உள்வாங்கிய நிலையில் காணப்படுவது வழக்கமான ஒன்றுதான் எனவும், நேற்றைய தினம் பௌர்ணமி தினம் என்பதால் இன்று அதன் எதிரொலியாக கடல் உள்வாங்கிய நிலையில் காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் எந்த விதமான அச்சங்களும் கொள்ள தேவையில்லை எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அந்த பாசி படிந்த பாறையின் மேல் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் செல்ஃபி மற்றும் குழு புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர். ராதிகா. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.